நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி கூட முட்டை தொக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். பேலன்ஸ் இருக்கவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே இதே வச்சு சாப்பிட்டாச்சு. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அரைக்கீரை நேற்று நைட்டு வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் அதை கூட்டு பண்ணிவிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா பாவக்காய் ஃப்ரை தான் வந்து பண்ண போகிறேன். கூட்டுக்கு பாசிப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டுமே ஒவ்வொரு டம்ளர் வந்து எடுத்திருக்கேன். அது கூட மஞ்சள் தூள், பெருங்காயம் தூள், சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துட்டு ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாவக்காய் ஃப்ரைக்கு பாவக்காயில் கொஞ்சம் உப்பு, ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி இதையுமே வந்து எடுத்துக்கலாம். இது நல்லா விசில் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பாவக்காய், இது கூட வந்து சிக்கன் 65 பவுடர் சேர்த்துருக்கேன். ஒரு டைம் மிளகாய்த்தூள் இல்லாமல் இதை வந்து சேர்த்துருந்தேன்னா இதோட டேஸ்ட் பிடிச்சி போய் எப்போ செஞ்சாலுமே சிக்கன் 65 பவுடர்ஸ் வந்து சேர்த்து தான் பண்ணுறது. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கு. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். கூட்டு வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா கீரை வந்து சேர்த்துட்டு ஓப்பனில் வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். உப்பு சேர்த்து லாஸ்ட்டாக தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.